அறிவார்ந்த தமிழ் மக்களுக்கும் அன்பான தமிழ் மக்களுக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் தொலைநோக்கு பார்வையும் திட்டங்களையும் இந்த இடத்தில் சொல்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். தேர்தல் வருகிறது என்று தெரிந்தவுடன் யார் யார் வேட்பாளர்கள் என்பதை முடிவு செய்து 234 தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அறிவித்து அந்தந்த தொகுதிகளில் இருக்கும் நல்லவை கெட்டவைகளை ஆராய்ந்து அவற்றை தேர்ந்தெடுத்து எந்த வேலைகளை முதலில் செய்வது, எதை அடுத்து செய்வது என்ற ஒரு திட்டங்களை வகுக்க நாம் தமிழர் கட்சி மிக விரைவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதன் முன்னேற்பாடு என்ன காரணம்? ஆட்சிக்கு வந்தவுடன் எந்த ஒரு தாமதம் இல்லாமல் ஆட்சியில் அமர்ந்த நொடியிலிருந்தே மக்களுக்கு தாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை, தமிழக மக்களின் நலனை காப்பாற்றுவதற்கும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கும் திட்டங்களை வகுத்து கொண்டிருக்கிறார்கள். குறைந்தபட்சம் அனைத்து திட்டங்களும் தயாராகி கொண்டிருக்கின்றன. ஆனால் மற்ற கட்சிகளை பாருங்கள், இன்னும் கூட்டணிக்கு ஆள் வரவில்லை என்று கூவி கொண்டிருக்கிறார்களே தவிர அவர்களிடத்தில் வேட்பாளர்கள் இருக்கிறார்களா என்றும் தெரியவில்லை, எந்தெந்த கூட்டணியோடு சேரப்போகிறார்கள் என்றும் தெரியவில்லை. தனித்தே களமிறங்கினால் கூட ஒரு குறிப்பிட்ட தொகுதியை வென்று ஆட்சியை பிடிக்கலாம், அந்த நம்பிக்கை ஒரு கட்சிகளுக்கு கூட இல்லை. ஆனால் கூட்டணிக்காக காத்திருந்து இன்னும் எந்த ஒரு செயல் திட்டங்களையும் செய்யாமல் வெறும் வாய் வார்த்தைகளாகவே வாக்குறுதி கொடுத்து கொண்டிருக்கும் அனைத்து திராவிட கட்சிகளும், திராவிட கட்சியின் பி டீமாக இருக்கும் தமிழக வெற்றிக் கழகமும் தமிழக மக்களின் நலனில் சிறிதும் அக்கறை இல்லை. நன்கு சிந்தித்து பாருங்கள். ஒரு கட்சி எத்தகைய தொலைநோக்கு பார்வையோடு இருந்தால், மக்கள் நலனின் அக்கறை இருந்தால் தேர்தலுக்கு முன்பாகவே வேட்பாளர்கள் அறிவித்து அவரவர் தொகுதிகளுக்கு அனுப்பி மக்களின் நிறைக்குறைகளை கேட்டறிவார்கள். ஆனால் இவர்களோ வெறும் பிரச்சாரமாக மட்டுமே மக்களிடம் சென்று கொண்டு எந்த வேட்பாளர் எந்த தொகுதி நிறுத்துவார், அவருக்கு மக்களை பற்றி தெரியுமா என்ற எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல், மக்களை பற்றி சிந்தனை இல்லாமல் எவ்வாறு தேர்தலில் வெற்றி பெறுவது, அதற்கு என்ன வழி, யாரோடு சேரலாம், வெற்றி பெற்ற பிறகு என்ன செய்து கொள்ளலாம், அதை பிறகு பார்த்துக்கொள்ளும், முதலில் வெற்றி பெறுவதற்கு என்ன வழி, அதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறதே தவிர மக்களை பற்றிய சிந்தனை எந்த கட்சிக்கும் இல்லை. இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டுமே போதும். நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைக்கவும் அவர்கள் மக்களுக்கு ஏன் தேவை என்பதை உணர்த்துவதற்கும் இந்த ஒரு செயல்பாடு போதும் என்று நான் நினைக்கிறேன். வெற்றி நமதே. அனைவரும் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களியுங்கள். தமிழகத்தை மீட்டெடுப்போம். அடுத்த தலைமுறையினருக்கு நாம் ஒரு நல்ல தமிழ்நாட்டை கொடுப்போம்.